சென்னையின் அழகான மரீனா கடற்கரையில் ஒரு இனிய காலை. மணல் மென்மையாகவும் காற்று மெதுவாகவும் வீசிக்கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஒரு சிறிய சிறுவன் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் காலில் திடீரென்று ஒரு கடினமான பொருள் பட்டது. அவன் மெதுவாக மணலை அகற்றினான். அதன் கீழே ஒரு ஒளிரும் நீல நிற முட்டை இருந்தது. சிறுவன் அதை பார்த்து கொண்டிருந்தபோது அந்த முட்டை மெதுவாக உடையத் தொடங்கியது. அதிலிருந்து ஒரு சிறிய அழகான டிராகன் வெளிவந்தது. அந்த டிராகன் கடலின் ஒளியைப் போல நீலமாக ஜொலித்தது. அது கடலின் ரகசிய காவலன் என்பதை சிறுவன் உணர்ந்தான். மாலை நேரம் வந்தது. வானம் மெதுவாக கருமையாக மாறியது. காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. கடல் அலைகள் உயர்ந்து கொண்டே போனது. ஒரு பெரிய புயல் உருவாகிக் கொண்டிருந்தது. சிறுவன் கடலை பார்த்தான். அலைகள் நகரத்தை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் சிறிய டிராகன் பயத்தில் நடுங்கியது. ஆனால் சிறுவன் அமைதியாக இருந்தான். அவன் தனது மனதில் தைரியம் நிரப்பிக் கொண்டான். பயம் இருந்தாலும் ஓடாமல் நிற்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அந்த தைரியம் டிராகனுக்கும் பரவியது. டிராகன் வானில் உயர்ந்து பறந்தது. அதன் இறக்கைகள் காற்றை சக்தியாக மாற்றின. காற்று சுழன்றது. பெரிய அலை மெதுவாக தடுக்கப்பட்டது. ஒரு கடைசி முயற்சியில் டிராகன் தனது முழு சக்தியையும் பயன்படுத்தியது. அலை உடைந்து கடலுக்குள் திரும்பியது. புயல் மெதுவாக அடங்கியது. வானத்தில் மீண்டும் சூரியன் வெளிச்சம் கொடுத்தது. சிறுவன் கடலை பார்த்து சிரித்தான். அந்த டிராகன் மெதுவாக ஒளியாக மாறி கடலுடன் கலந்து மறைந்தது. ஆனால் அந்த நாள் சிறுவன் ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொண்டான். பயமில்லாதவரே வீரன் அல்ல. பயம் இருந்தாலும் பிறரை காப்பாற்ற முனைவதே உண்மையான தைரியம். அந்த ரகசிய டிராகன் இப்போது கடலில் இருக்கலாம். ஆனால் அதன் தைரியம் சிறுவனின் இதயத்தில் என்றும் வாழ்கிறது.